ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் நிஷா அகாடமி. ஸோ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஐஏஎஸ் பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் வந்து என்னென்ன கொண்டு போகணும், எதெல்லாம் கொண்டு போக தேவையில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நீங்கள் அது மட்டும் இல்லாமல் சில டிப்ஸ் கொடுங்க சார், எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் எக்ஸாம் போகும்போது ஹால் டிக்கெட் ஒன்று எடுத்துக்கணுமா, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. ஸோ ஹால் டிக்கெட்டு ஒரு 2 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க, கையில் 2 காப்பி சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு ஒன்று எடுத்துக்கோங்க. ஒன்று பிரிண்ட் போடுங்க, இல்லைன்னா அதை லேமினேஷன் போட்டு கையில் வச்சுக்கோங்க. சரிங்களா? சேஃப்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பென் ஒரு 2 எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த பிளாக் கலர் பென் அதுவும் ஒன்று எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த 4 திங்ஸ் மட்டும் உங்களுக்கு போதும் எக்ஸாம் ஹாலுக்கு. இந்த 4 மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஸோ ப்ளூ கலர் பென் ஓகே, பிளாக் கலர் பென் எதுக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. ஸோ பிளாக் கலர் பென் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்ஸ் எழுதி அண்டர்லைன் பண்ணிக்கங்க, கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நீட்டாக எழுதுங்க. பேப்பரோட ப்ரெசன்டேஷன் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டின் முடிக்க முடிக்க என்ன பண்ணணும், அண்டர்லைன் பண்ணிக்கங்க. சரிங்களாமா? கொஸ்டின் நம்பர் ப்ராப்பராக போட்டுருங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த திங்ஸ் மட்டும் போதும், நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போனால் போதுமா, வேற எதுவும் தேவை கிடையாது. சரியா? முக்கியமா ஹால் டிக்கெட் 2 எடுத்துக்கங்க, ஐடி கார்டு பிரிண்ட் அவுட் போட்டுக்கங்க தெளிவா. சரிங்களா? சரி, இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து தியரி எக்ஸாம் எழுதும் போது வித்தவுட் பிராக்டிகல்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ் வந்து எக்ஸாம் வருமா. வித் பிராக்டிகல் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து 80 மார்க் இருக்கும், சிலருக்கு பாத்தீங்கன்னா 85 மார்க் வந்து எக்ஸாம் போகும். சரிங்களா? சிலது பாத்தீங்கன்னா 40 மார்க்குக்கு போகும், சிலது பாத்தீங்கன்னா 60 மார்க்குக்கு போகும். சரிங்களா? ஸோ இப்போ டேட்டா என்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா வந்து 60 மார்க்கு, ஸோ 40 மார்க் சொல்லி எக்ஸாம் போகும். ஸோ இதுல எப்படி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண அப்படின்னா, நம்மளுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 1 வேர்டு வந்து 1ல இருந்து 20 1 வேர்டு நம்ம கேட்டுருவான். சரிங்களா? 1 to 21 வேர்ட்ஸ் இருக்கும். இந்த 1 to 20 1 வேர்ட்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ரீட் பண்ணுங்க. எடுத்த உடனே ஆன்சர்ஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரை எடுத்து ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு 1ல இருந்து 48 வரையும் கொடுத்துருக்காங்க, இல்ல 53 வரையும் கொடுத்திருந்தாலோ நீங்க கொஸ்டின் பேப்பரை எடுத்து ரீட் பண்ணுங்க. ஸோ ரீட் பண்ணும்போது நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்ப தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாமே டிக் பண்ணிட்டே வாங்க. சரிங்களா? ஸோ இப்போ தெரியாத கொஸ்டினை வச்சு ஓரத்தில் எடுத்து வச்சிருங்க. ஸோ இப்போ நீங்க 1 to 20 வந்து படிக்கிறீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு இல்ல ஒரு அட்வான்டேஜ் என்ன பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இந்த 1 to 20 இருக்கக்கூடிய இந்த ஒன் வேர்ட்லயே ஆன்சர்ஸ் இருக்கும். அதாவது 2 மார்க் கொஸ்டின் அப்ரோச் பண்ணி 21ல இருந்து 2 மார்க் கொஸ்டின் அப்ரோச் பண்ணீங்க, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த ஒன் வேர்ட்லயே டேட்டா கொடுத்துருப்பான், அது ரிலேட்டபிளா கொடுத்துருப்பான். சரிங்களா? அப்ப நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம், கேட்ச் பண்ணி அந்த 2 மார்க்ஸுக்கு இந்த ஒன் வேர்ட் ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். ஓகே சார், இந்த ஒன் வேர்டுக்கான ஆன்சர்ஸ் எழுதியாச்சு, 2 மார்க் கொஸ்டின் எழுதியாச்சு. இப்ப நான் தெரியாத கொஸ்டின் என்ன சார் பண்ண அப்படின்னா, ஒண்ணும் கிடையாதுமா. நீங்க இப்ப 3rd சாப்டர் படிக்கீங்க, 3rd சாப்டர்ல ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டும் படிச்சுட்டு போறீங்க, பட் வந்து அந்த டாபிக் எந்த கொஸ்டின்ஸ் வரல, அது தவிர அந்த அந்த லெசன்ல இருந்து வேற கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான் அப்படின்னா அதை ரிலேட் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து நீங்களே மேக் பண்ண பாருங்க. சரிங்களா? எப்பவுமே வந்து கொஸ்டின் வந்து தெரியலைன்னா கொஸ்டினை விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு வராதிங்க. தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுங்க. 2 மார்க் கொஸ்டினா ஜென்ரலா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி 3 லைன் ஆன்சர் எழுதுங்க. சரிங்களா? இப்போ 4 மார்க் கொஸ்டின் அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதுங்க. 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுங்க, ஆன்சர்ஸ் நீங்க மேக் பண்ணுங்க. அதுக்குன்னு வந்து ஆன்சர் தெரியலையே அப்படின்னு சொல்லி வெறும் 1 லைனோ 2 லைனோ எழுதி வச்சு வராதிங்க. 5 மார்க் கொஸ்டின் நீங்க படிச்சிருப்பீங்க, பட் உங்களுக்கு ஆன்சர்ஸ் மட்டும் தான் வந்து ஞாபகம் வராம இருக்கும். ஸோ நீங்க எழுத என்ன ஆட்டோமேட்டிக்காவே அது ரிலேட்டபிளா உங்களுக்கு என்ன பண்ணும், ஆன்சர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? கொஸ்டின் பேப்பரை பார்த்து பயப்படாதீங்க. ஐயோ கொஸ்டின் இவ்வளவு டஃபா இருக்கு, எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி தயவு செய்து நினைக்காதீங்க. உங்களுக்கு படிச்ச கொஸ்டின் தான் இருக்க போகுது. தெரியலன்னா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வந்து உட்காந்து யோசிங்க. ஸோ யோசிக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். சப்போஸ் வரலைன்னா அதை ரிலேட் பண்ணி நீங்களே என்ன பண்ணுங்க, ஓனா நீங்களே எழுத சொந்தமா நீங்களே வந்து ஆன்சர்ஸ் வந்து எழுத ஆரம்பிச்சிருங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டும் ஒரு கொஸ்டின்ஸ் கூட நீங்க ஸ்கிப் பண்ணக்கூடாது. இது கொஸ்டின் பேப்பர்ல இருக்க எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் வந்து உங்க பேப்பர்ல நீங்க கிளியரா எழுதணும். சரிங்களா? அது சார் தெரியலையே அப்படின்னு எழுத்து வந்து ரொம்ப கேவலமா வந்து எழுதி கொண்டு போக கூடாது. ஆரம்பத்துல என்ன ஹேண்ட் ரைட்டிங் இருக்கோ அதுதான் எண்டு வரையும் நீட்டா அழகா கொண்டு போகணும். பிளஸ் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். பிளாக் கலர் பண்ண வந்து ஹெட்டிங்ஸ் நோட் பண்ணுங்க, மார்க் பண்ணுங்க, கீழே வந்து அண்டர்லைன் கூட பண்ணிக்கங்க. சரிங்களா? ஆனா எழுத்து ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நீட்டா இருக்கணும். சரிங்களா? அது தவிர வேற பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அந்த டிஸ்ட்ராக்ஷன் நீங்க பார்க்காதீங்க. பக்கத்துல வந்து பார்த்து எழுதணும். ஓகேங்களா? இல்ல வந்து பக்கத்துல சவுண்ட் கேட்டுட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வந்து நீங்க யோசிக்க கூடாது. நீங்க ஃபோக்கஸ் ஃபுல்லும் என்னன்னா கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கும். சரிங்களா?
இப்போ மாடல் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிடைக்கலாம், பி கிடைக்கலாம், சி கிடைக்கலாம், டி கிடைக்கலாம். ஓகேங்களா? 4 இது கிடைச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் இருக்கும். ஆனா பார்த்து பார்த்து எழுதும்போது சார் ஏ வந்து கொடுத்துருக்காங்க, பி பக்கத்துல பி இருக்கு அப்படின்னா அவன் இருக்க ஒன் வேர்டு எடுத்து நீங்க பார்த்து தயவுசெய்து வந்து வாங்கி எழுதாதீங்க. 2 பேருக்கும் வேற வேற தான் இருக்கும். சரிங்களா? அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டினுக்குள்ள எக்ஸாம்பிள்ல போன உடனே என்ன பண்ணிடணும், நீங்க கொஸ்டின் இப்போ வாங்கி ரீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரீட் பண்ண ஆரம்பிச்ச உடனே நீங்க படிச்சது எல்லாமே உங்களுக்கு பிரெயின்ல பின்னாடி ரன்னிங்லே இருக்கும். சரிங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன்சர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ வேற சொல்றது ஒன்றும் இல்லம்மா, இவ்வளவுதாம்மா. ஸோ எக்ஸாம்களுக்கு போகும்போது என்ன பண்ணுங்க, ஹால் டிக்கெட் 2 பிரிண்ட் அவுட் போட்டுங்க, ஐடி கார்டு ஒன்று போட்டுங்க, ப்ளூ கலர் பென், இன்னொன்று பிளாக் கலர் பென். இதை மட்டும் நீங்க எடுத்துட்டு போனா போதும். சரிங்களா? இதை தவிர நான் என்னென்ன நோட்ஸ் நான் உங்களுக்கு சொன்னனோ அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. தயவு செய்து ஒரு கொஸ்டின் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சரிங்களா? அது மட்டும் தான் சொல்றேன். ஒரு கொஸ்டின் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ண பாருங்க. தியரியை பொறுத்தளவு. சப்போஸ் வந்து டயக்ராம் வரைய சொல்றாங்கன்னா டயக்ராம் வரைஞ்சிருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மைண்ட் என்ன இருக்கோ அந்த டயக்ராம் மட்டும் நீங்க வரைஞ்சா போதும். சரிங்களா? நம்ம பயாலஜிலாம் போதும் டயக்ராம் கேட்டாங்கன்னா நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டபிளா ஏதாவது டயக்ராம் வந்து அந்த சப்ஜெக்ட் லெசன்ல இருந்து பண்ணிருங்க. ஓகேங்களா? ஓகேம்மா. நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். ஓகேங்களா?